அப்ப முதுகுல குத்துனா இன்னொருத்தன் நெஞ்சிலேயே குத்திட்டான். ஆக ரெண்டு பேரும் சேர்ந்து அப்பானை கொண்டுட்டாங்க. ஏன் அப்படிலாம் பேசுறீங்க? வீடு யார் பேர்ல இருந்தா என்ன? நீங்க பாட்டுக்கு ஏதாவது பக்கம் இருந்து போட்டுதானே? எந்த பக்கம்டா சொல்ற மகனே? தெரு பக்கமா இல்ல கொல்ல பக்கமா? பெத்தாப்பனுக்கே பிச்சை போடுறியா? டேய் ராஜா, ஒரே தடவை தாண்டா சாவா. அந்த சாவும் இயற்கையானதா இருக்கணும், கௌரவமானதா இருக்கணும். ராதா, இல்லாமல் போனாலே ஏழமானாலே சந்தேகங்கள் கூட பகையாகுமே. தன் கையே வாழ்விலே தக்க துணையாகுமே. தன் கையே வாழ்விலே தக்க துணையாகுமே. ஐயா, இப்போதைக்கு என்கிட்ட 500 ரூபாய் தான் பணம் இருக்கு. பாக்கி 200 ரூபாய் எப்படியாவது சீக்கிரமா கொடுத்துறேன். ஐயா, இந்த அனாவசியமா நடத்துறாங்க. முதல்ல மொத்த பணத்தை கட்டிட்டு அப்புறம் வீட்டு சாவி வாங்கிட்டு போ. சார், எங்க ஐயாவும் அம்மாவும் தங்க இடம் இல்லாம இருக்காங்க. என் மேல் நம்பிக்கை வச்சு சாவியை கொடுங்க, எப்படியாவது பணத்தை கட்டிடுறேன். ஜெயராஜ், அந்த சாவியை எடுத்து கொடு. பையனை பார்த்தா நல்லவனாத்தான் தெரியறான். ரொம்ப நன்றிங்க. ராதா, ஏன் இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்கு? நம்ம பிள்ளைங்க நம்மள எந்த நிலைமைக்கு விட்டுடுவாங்கன்னு நான் கனவுல கூட நினைக்கல. கவலைப்படாத ராதா, நம்ம பிள்ளைகள் நம்மளை கைவிட்டாலும் நான் நம்பி இருக்கிற தொழில் என்ன கைவிடாது. இது அவங்க நமக்கு விட்டிருக்கிற சவால். அந்த சவால் நாம எப்படியாவது சமாளிச்சு தான் தீரணும். இப்போ நான் தொழில் செய்யறதுக்கு ஏதாவது சாதனம் இருந்தா பரவாயில்ல. இந்தாங்க, இத வச்சு உங்களுக்கு வேணுங்கிறத வாங்கிக்கங்க. ராதா, நமக்கு தேவையா இருக்கும் போது உபயோகப்படுறதுக்கு தனங்க இந்த நகைங்க எல்லாம் வாங்கிக்கங்க. ராதா, பெண்கள் எந்த நகையை வேணாலும் கழட்டி கொடுக்கலாம், ஆனா அங்கல்யத்தை மட்டும் கழட்டவே கூடாதும்மா. கவலைப்படாத, நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன். என்ன வயசா? 26. இப்பதான் இப்பதான் அது கொடுத்து பணம் ஆயிருப்பான். மறுபடியும் கியூ வந்திருக்கான். வேண்டாம், யாரா போய் சரி பணத்தை பார்த்துட்டு இருக்க? இல்ல பாரு, அடிச்சு தட்டியா அடிச்சு கண்ணா, ஏன் இப்படி அடி வாங்குறேன்? நான் சொல்றேன் சார், இவங்களுக்கு இதே பொழப்பு சார். ரத்தம் கொடுக்க வேண்டியது, பணத்தை வாங்க வேண்டியது, சாராய கடையில போய் ஃபுல்லா ஏத்திக்க வேண்டியது. என்னப்பா இதெல்லாம்? ஐயா, ஐயா, ஐயா. என்னப்பா? என்னடா நீங்களே பாருங்க. இதெல்லாம் ஏது கண்ணா? எப்படி வாங்கினே? அது வந்து எப்படிடா வாங்கினே? இதெல்லாம் வாங்குறதுக்கு அவ்வளவு பணம் உன்கிட்ட ஏது? திருடுனியா? ஐயா, சத்தியமா நான் திருடல.
அப்புறம் எப்படி இதெல்லாம் வாங்கினேன்? வந்து உண்மையை சொல். வந்து நம்ம பாஸ்கர் அண்ணன் பார்த்தேன். அவர்கிட்ட அண்ணா, நம்மளை அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே வரட்ட அந்த பாவிக்கு முன்னால போய் நின்னு பிச்சை காசு வாங்கி இதெல்லாம் வாங்கிட்டு வந்தியா? அவன் என்ன அவமானப்படுத்துறது போதாதாடா, நீயுமா என்ன கேவலப்படுத்துற? வேண்டாம், இதெல்லாம் எடுத்து போவீங்க. இனிமே என் முகத்துல பிடிக்க கூடாது. ராஜா, நீ இவன் தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. இவன் பாஸ்கெட் பணம் வாங்கிட்டு வரல, உனக்கு பயந்துகிட்டு பொய் சொல்றான். பிளட் பேங்க்ல 2-3 தடவை ரத்தம் கொடுத்து அதுல கிடைச்ச பணத்துல இதையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்ப்பா. அண்ணா, என்ன மன்னிச்சிருப்பா. நீ எனக்கு மகனா பிறந்திருக்க கூடாதா? கட்டிக்கொள்ளவா அன்னம் கிள்ளவா செல்வம் வந்து சேர்ந்தது சேர்ந்தது பாய்ந்தது வெள்ளிக்காசு பாதாளம் பாயலாம் பாதாளம் பாயலாம் விலையை கேளு சொர்க்கத்தை வாங்கலாம் சொர்க்கத்தை வாங்கலாம் கட்டிக்கொள்ளவா கட்டிக்கொள்ளவா அங்கே பார்த்தால் அரங்கேறும் பொய்கள், இங்கே பார்த்தால் காய் காய்த்த கைகள், உறவும் காணல் நீரானதே, உடம்பில் வேர்வை ஆறானதே, கால்கள் மதுவோடு தடுமாறும் அங்கே, தேகம் களைப்போடு தடுமாறும் இங்கே, சொந்தம் பந்தம் வாழ்வில் எங்கே? நேரம் வந்தது நேரம் வந்தது வாழ்வு வந்தது வாழ்வு வந்தது, நட்சத்திர ஓட்டலில் நாட்டிய நாடகம் காணும் சொர்க்கம் இது ஒன்றே மெய்யடா இது ஒன்றே மெய்யடா, அப்பன் பிள்ளை எல்லாமே பொய்யடா எல்லாமே பொய்யடா, நேரம் வந்தது நேரம் வந்தது உருகும் தங்கம் தரம் போவதில்லை, நெருப்பில் வீழ்ந்தும் நிறம் போவதில்லை, திறமை ஒன்றே நீ கண்டது, இனிமேல் உன்னை யார் வெல்வது, உண்மை சில காலம் அலைமோதும் இன்று, காலம் அது
அது மாறும் முடிசூடும் அன்று இன்பம் துன்பம் யாவும் ஒன்று. மேடை ஏறுங்கள், ஜோடி சேருங்கள், ஆணும் பெண்ணும் வாழ்க்கையின் ஆழத்தை பாருங்கள். சொந்தம் பந்தம் எல்லாமே வேலியே, எல்லாமே வேலியே, வேலி தாண்டி வந்தாலே ஜாலியே. வந்தாலே ஜாலியே. மேடை ஏறுங்கள், ஜோடி சேருங்கள். சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது.